வணக்கம். இது அரசு வழக்கறிஞர்களின் நடுநிலை நேர்மை பற்றிய விவாதமோ விமர்சனமோ குறைகளோ இல்லைங்க. கொடும் குற்றங்களில் ஆஜராகக்கூடிய அரசு வழக்கறிஞர்களின் தேர்வு முறை சட்ட நடைமுறை சரிதானா என்பது பற்றிய விவாதம். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற கொடும் குற்றங்களில் ஆஜராகக்கூடிய அரசு வழக்கறிஞர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர், அதாவது ஆளும் கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சிக்கு விசுவாசம் உள்ளவரை அந்த கட்சி தேர்வு செய்கிறது. இது எவ்வாறு நடுநிலையாகும்? ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் குற்றவாளியாக வரும்போது அவருக்கு சாதகமாக செயல்பட மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? அவர் அரசு வழக்கறிஞராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பும் பின்பும் குற்றவாளிக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞராக தேர்வு செய்யப்படும் நடைமுறை சரிதானா? இந்த சட்ட நடைமுறைகள் நீதி, நேர்மை, நியாயம், நடுநிலை போன்றவற்றை கேள்விக்குறியாக்கலாம்.